Hello friends, welcome back to Vanita's Lifestyle. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸோட என்னோடய ஃபேமிலியோடு நான் வந்து வெக்கேஷனுக்கு மைசூர் வந்திருக்கேன். ஸோ மைசூருக்கு வந்து ஃப்ரம் சென்னை வந்து காவேரி எக்ஸ்பிரஸில் வந்தோம். ஸோ 2 tier தான் வந்தோம். ட்ராவல் வாஸ் எக்ஸலண்ட், எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் வெரி குட். ரொம்ப மைசூர் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ ஹைஜீனிக்காக இருந்தது. ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ப்ளஸ் கிளைமேட் வந்து அந்த 6:45க்கெலாம் ரீச் ஆகிட்டோம் மைசூர். ஸோ கிளைமேட் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. சென்னை ரொம்ப ஹாட்டாக இருந்துட்டு அங்கே போனப்போ ரொம்ப நல்லா ஃபீல் ஆச்சு. ஸோ மைசூர்லேருந்து இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா கூர்க் ரீஜனில் மடிக்கேரின்னு ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு தான் நாங்கள் இப்போ போகிறோம். மைசூர்லேருந்து மடிக்கேரி வந்து அபவுட் 120 kilometers. நீங்கள் ரோடு வந்து கொஞ்சம் 2 lanes தான் இருக்கிறதுனால இட் டேக்ஸ் அபவுட் 2.5 hours. ஸோ லுக் அட் த மைசூர் ஸ்டேஷன். எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஆக்சுவலாக பயங்கர க்ளீனாக இருந்தது. க்ரௌடே இல்லை, ரொம்ப க்ரௌடே இல்லை. ஸோ மேபி ஏர்லி மார்னிங்கிறதுனால கூட இருக்கலாம். ஸோ ப்ளஸ் வந்து நமக்கு சென்னை நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ட்ராவல் பண்ணி போகிறவங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான பிளேஸ் வந்து பக்கத்திலே ஸ்டேஷன் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் A to B இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே நல்லா சாப்பிட்டுட்டே நீங்கள் வந்து அடுத்த உங்களோட ட்ரிப்பை வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்து ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட் அங்கே சாப்பிட்டு தான் ஜூம் காரில் நாங்கள் வந்து ப்ரீஸா கார் வந்து ரெண்ட் பண்ணி we are gonna drive to மடிக்கேரி. இப்போது ட்ரைவ் பார்த்திங்கன்னா இட்ஸ் ஒன்லி என்ன சொல்கிறது, ரொம்ப லேன் வந்து 2 lane தான் இருக்குது பேசிக்லி. பட் ரொம்ப டிராஃபிக்லாம் இல்லை. சின்ஸ் 2 lanes ரொம்ப நல்லா ட்ரைவ் பண்ணுறதுனால இட் டேக்ஸ் அ லாங் டைம், அவ்வளோதான். அந்த ட்ரைவே பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஹோல் சிட்டிஸ் மைசூர் சிட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருந்தது. ப்ளஸ் எங்களுக்கு தான் கொஞ்சம் வி லுக் வெரி டயர்ட் பிகாஸ் நாங்கள் ட்ரெயின் ட்ராவல் பண்ணிவிட்டு அப்படியே வி ஆர் ஜஸ்ட் கோயிங் ஆன் அ ரோட் ட்ரிப். ஒரு 2.5 hours நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு த ட்ரைவ் வாஸ் எக்ஸலண்ட். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு தெரியும், ஐ எம் அ நேச்சர் பர்சன். மடிக்கேரி ரீச் ஆயாச்சுங்க. ரீச் ஆகிட்டு நாங்கள் விசிட் பண்ண ஃபஸ்ட்டு பிளேஸ் பார்த்திங்கன்னா ஹோட்டல் மயூரான்னு சொல்லிட்டு, இது KTDCயோடது. பார்த்திங்கன்னா ரூம்ஸ் எல்லாம் வந்து வெரி வெரி அஃபோர்டபுள். சின்ஸ் இது நல்ல பீக் சீசன்றதுனால கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கே தவிர நீங்கள் நார்மல் டைமில் போனீங்கன்னா ஈஸிலி வந்து ஒரு ரூம் வந்து 2500க்குலாம் கிடைக்கும். வந்து அந்த ரூம்ஸ்லேருந்து வியூ பாருங்கள், தட் இஸ் அப்சல்யூட்லி ஒரு ஹியூமன் பீயிங் கூட நீங்கள் பார்க்க முடியாது. வாட் அ லொக்கேஷன். அந்த ரூம்ஸை ஒட்டி பார்த்திங்கன்னா தெர் இஸ் அ ரெஸ்டாரண்ட். அப்படியே நம்ம மட்டும்தான் இருக்கோம், இந்த ஃபுல் நேச்சரை அனுபவிக்கிறதுக்கு நான் மட்டும்தான் இருக்கிறேன்ற மாதிரி ஒரு ஃபீலிங். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. வியூ வாஸ் அமேசிங். ஸோ அங்கே வந்து லஞ்சும் ரொம்ப சூப்பராக கிடைக்கிது. ஸோ லஞ்ச் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் ட்ரைவிங் டுவர்ட்ஸ் அவர் டெஸ்டினேஷன் தான். இந்த தடவை பார்த்திங்கன்னா 3 days 3 nights நாங்கள் வந்து கிளப் மஹேந்திராவில் தான் அங்கே புக் பண்ணியிருக்கோம். ஸோ லுக் அட் த ரெசார்ட். நீங்கள் வந்து ஒரு யூ ஃபீல் லைக் ஆஸ் இஃப் யூ ஆர் ஸ்டேயிங் இன் த மிடில் ஆஃப் த ஃபாரஸ்ட். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எனக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை. அந்த ஒரு அவங்கள செலக்ட் பண்ணி வச்சுருந்த மரமாகட்டும், செடியாகட்டும், ஃப்ளவர் பூச்செடியாகட்டும், எல்லாமே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதுதான் ரிசப்ஷன் ஹால். ரிசப்ஷன் ஹால் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ரொம்ப சட்டிலாக, ரொம்ப சின்னது தான், ரொம்ப சட்டிலாக இருந்தது. அழகான ஒரு வெல்கம் ட்ரிங்க்கோடு எங்களை வெல்கம் பண்ணாங்க. ஸோ கிளப் மஹேந்திரா மடிக்கேரியில் பார்த்திங்கன்னா ஒரு 221 rooms இருக்குது. இவங்களோட கான்செப்டே வந்து அதர் இஸ் கெஸ்ட்டு வர்றவங்க வந்து எந்த நீட்ஸ்க்காகவும் வெளியில் சிட்டிக்கு போகவே தேவையில்லை. ஏன்னா இது வந்து சிட்டியில் இல்லை இந்த ரெசார்ட். இட் இஸ் சம்வேர் இந்த மிடில் ஆஃப் த என்ன சொல்கிறது, ஒரு ஹில்லுக்கு நடுவில் இருக்குது. நீங்கள் ரெசார்ட்லேருந்து நீங்கள் காமனாக ஒரு டவுனுக்கெலாம் போயிட்டுலாம் வர முடியாது, அடிக்கடி வண்டிலாம் ஓட்ட முடியாது. ஸோ அவங்களோட கான்செப்டே வந்து யூ டோன்ட் ஹாவ் டு கோ எனிவேர். எல்லா ரிக்ரியேஷன் ரூமாக இருக்கட்டும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு யூ வாண்ட் கோ ஃபார் அ சைக்கிளிங், ஸ்விம்மிங், எல்லாமே உள்ளே இருக்குது. ரெசார்ட்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குது.
ஸோ அவங்க கான்செப்டே வந்து நீங்கள் யூ டோன்ட் ஹாவ் டு கோ அவுட், ஜஸ்ட் ஸ்டே ஹியர் அண்ட் என்ஜாய்ன்ற மாதிரி. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஜவஹர் சொல்லிட்டு ஒரு ஷாப், கிளாத் ஷாப் இருக்குது. அது சிட்டிலையும் இருக்குது. அதோட குட்டி பிரான்ச் வந்து உள்ளே வச்சுருந்தாங்க, இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டூ ஷாப்பிங் சொல்லிட்டு. இது நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குறது எல்லாமே ரூம்ஸ் தான், குட்டி குட்டி காட்டேஜஸ் மாதிரி. பட் குட்டின்லாம் சொல்ல முடியாது, அவ்வளோ ரெனோவேட்டடாக, அவ்வளோ ட்ரெண்டியாக, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ ஒரு பிளாக்குக்கும் பார்த்திங்கன்னா தெர் இஸ் சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் இன் பிட்வீன். இப்போ நாங்கள் ஸ்டே பண்ணது வந்து ஒரு பிக் ஸ்வீட் மாதிரி. இட் ஹேஸ் அ வார்ட்ரோப், அப்புறம் கிச்சன் வித் ஃப்ரிட்ஜ் அண்ட் மைக்ரோவேவ். ஒரு லிவிங் ரூமில் வந்து ஒரு சோஃபா கம் பெட் இருக்குது வித் டிவி அண்ட் அ ஸ்மால் பெட்ரூம் வித் காமன் பாத்ரூம். பெட்ரூம்லேயும் டிவி இருக்குது வித் குவைட் அ பிக் சைஸ் பால்கனி. நான் எங்கே போனாலும் வந்து த மோஸ்ட் என்ன சொல்கிறது லவபிள் திங் வந்து எனக்கு பால்கனி தான். ஏன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் சிட் அண்ட் ரிலாக்ஸ். பால்கனிலேருந்து ஒரு வியூ பார்த்திங்கன்னா யூ கேனாட் see anything. அங்கேயே இருந்து இருக்கிற ஒரு ஸ்விம்மிங் பூல் கூட என்னால் பார்க்க முடியாது, அவ்வளோ டென்ஸாக இருக்குது. ட்ரீஸ் எல்லாமே பயங்கர ஹைட்டு ட்ரீஸ் எல்லாமே. ஸோ பக்கத்து பிளாக்குக்கும் நமக்கும் பார்த்திங்கன்னா குவைட் டிஸ்டன்ஸ். ஸோ அப்சல்யூட் ப்ரைவசி பார்த்திங்கன்னா. ஸோ வந்து டோட்டல் பேக்கேஜும் சொல்லலாம், இட்ஸ் ஒர்த் இட். இங்கே வந்து ஸ்டே பண்ணது வந்து இட் இஸ் வெரி வெரி ஒர்த் இட். ஸோ நாங்கள் ஆக்சுவலாக இந்த டைமில் வந்து இட் வில் பி ஆல்வேஸ் ரெய்னிங் சொல்லியிருந்தாங்க. பட் வி ஆர் ஸோ லக்கி. நாங்கள் போன டேஸ் வந்து அவ்வளோவா மழை இல்லை, எஸ்பெஷலி த ஃபர்ஸ்ட் டே மழையே இல்லை. ஸோ அந்த 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 ட்ரீஸ்க்கு நடுவில் அந்த சன் வர்றது, சன்செட், சன்ரைஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஈவினிங் 7க்கு அப்புறம் ஒரு சில்லினஸ் வருது, அது ரொம்ப when it hits your body அவ்வளோ ஒரு குட் ஃபீலிங் ஆக்சுவலி. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ரெக்ரியேஷன் ரூம் தான். உள்ளே பார்த்தீங்கன்னா டிடி டேபிள், கேரம் போர்டு, அதுக்கப்புறம் குட்டி லைப்ரரி. தென் நீங்கள் வந்து ஒரு மாலுக்கு போனால் ஃபன் சிட்டி இருக்கும் இல்லையா, அங்கே வந்து கேம்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கேம்ஸ் யூ கேன் பே அண்ட் ப்ளே தோஸ் கேம்ஸ். அப்புறம் வந்து ஒரு குட்டி ட்ராயிங் சென்டர் மாதிரி இருக்குது, கிட்ஸுக்கெலாம் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு சொல்லித்தராங்க. தென் as I said லைப்ரரி இருக்குது. சரி, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஐ கேன் see கிட்ஸ் பிளேயிங் தோஸ் வீடியோ கேம்ஸ். அப்புறம் டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மேட்ச் மாதிரி வைக்கிறாங்க. தட் இஸ் டிடியாக இருக்கட்டும், கேரமாக இருக்கட்டும், அந்த மாதிரி மேட்சஸ் வச்சு யார் வின்னரோ அவங்களெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து பைக்கிங் வந்து அங்கே ரொம்ப ஒரு ஹிட் ஆக்சுவலாக. பைக் ஓட்டணும்னு உங்களுக்கு ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு வந்து அவங்களே கூட்டிகிட்டு போகிறாங்க. பியூட்டிஃபுல் ஸ்பாட்ஸ் வந்து அவங்களே செலக்ட் பண்ணி இந்த பைக்கிங் ரெண்ட் பண்ண உடனே அதுக்கு ஒரு கூடவே வந்து கைட் மாதிரி வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக என்னோடய ஹஸ்பண்டும் என் கிட்ஸும் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க, பைக்கிங் பண்ணாங்க. எவ்ரிடே பார்த்திங்கன்னா ஈவினிங் 6லேருந்து 6:30க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வைப்பாங்க. ஸோ எல்லா கெஸ்ட்டையும் வந்து இன்வால்வ் பண்ணி அவங்கள என்டர்டெயின் பண்ணுறாங்க. நாங்கள் போன அன்றைக்கி வந்து ஒரு பாலிவுட் டான்ஸிங். சாரி, என்னால் மியூசிக் ப்ளே பண்ண முடியாது ஏன்னா காப்பிரைட் இஷ்யூஸ்க்காக. பட் வி ஹேட் அ கிரேட் டைம், லவ்லி டைம். ஸோ அந்த கிடைச்ச கேப்பில் வந்து நான் ஃபியூ பிக்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் ஸ்டே வித் மீ. அன்டில் மை நெக்ஸ்ட் வீடியோ, பை.